எஜுகேஷன் பற்றி நல்லா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. நல்லா பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஹீரோ செம்மையாக பண்ணியிருக்காரு. இல்லை அது தெரியும். நல்லா இருக்கு மியூசிக். படம் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பெற்றோரும் பார்க்க வேண்டிய படம். தனியார் பள்ளியுடைய கல்வி, அது கட்டணம், அதில் இருக்கிற தரத்தை பற்றி பேசியிருக்கு. ராப் பாடலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம். கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய படம். ஃபர்ஸ்ட் ஹாப் சுமாராக இருந்தாலும் செகண்ட் ஹாப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் சார். தேங்க்யூ. தனியார் கல்வியுடைய கட்டண உயர்வு, அதில் இருக்கிற ஃபெசிலிட்டி சம்மந்தமாக பேசியிருக்கு. கண்டிப்பாக வந்து அனைவரும் பார்க்க வேண்டிய படம் சார். பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை பற்றி படம் வர்றது ரொம்ப அபூர்வமான ஒரு காலகட்டமாக இருக்குது. எல்லாமே ரொம்ப ஒரு லாப நோக்கோட தான் எடுக்கிறாங்க. ஆனால் டைரக்டர் இந்த கதையை ஃபஸ்ட்டு படமாக துணிஞ்செடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு ராயல் சல்யூட். உண்மையிலேயே நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. எந்த ஒரு டைரக்டருமே ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரு கமர்ஷியலாக இருக்கணும், யூத்தை கவர் பண்ணணும், போட்ட காசு எடுக்கணும், அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் எடுப்பாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. துணிஞ்சு பயங்கரமாக அடிச்சிருக்காரு. அரசாங்கம் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து வரப்போகிற அரசாங்கம் இதுக்கான ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுங்க. கல்வியை இலவசமாக்குங்க. அதான் படத்தோட மெயின். இதை வந்து ராப் சாங் மூலியமாக மக்கள்கிட்ட ரீச் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் படம் எடுத்திருக்காரு. எல்லாரும் ஆதரவு கொடுங்க படத்துக்கு. நல்லா இருக்கு படம். கல்வி வியாபாரமாக எதிர்த்து நல்ல வலுவான படம். ரொம்ப பாராட்டணும். இந்த மாதிரி படங்களை ஆதரிக்கணும். நல்லா எல்லாருமே அற்புதமாக நடிச்சிருக்காங்க. முதல் படம் மாதிரியே தெரில. ரொம்ப அற்புதமான மெசேஜ். இது நிறைய இந்த மாதிரி படங்கள் வரல. ஆமாம் சார், இன்னும் நிறைய தேட்டரில் இது வரணும். எல்லாரும் ஜனங்க பார்ப்பாங்க கட்டாயமாக. அதெல்லாம் கிடையாது. விறுவிறுன்னு போகுது. அடுத்து என்னன்ற மாதிரி இருக்கு படம். நல்ல அற்புதமான ஒரு தயாரிப்பு. டைரக்டர் அருமையாக பண்ணியிருக்காரு. பாராட்டணும். மியூசிக் நல்ல அற்புதமாக இருக்குது. நான் இப்போ நடக்கிற விஷயங்களை எடுத்துக்காட்டுதான். எல்லாம் மறைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதெல்லாம் எடுத்துக்காட்டி இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வர படமாக இருக்குது இது. அப்படி கட்டாயம் ஃபேமிலியோடு பார்க்கணும். இதை மற்றவங்களுக்கும் பார்க்குறவங்க எடுத்து சொல்லி எல்லாத்தையும் பார்க்க வைக்கணும். இந்த படம் ஓடணும் வெற்றியாக. பாட்டு நல்லா இருக்கு. படம் உண்மையிலே படம் நல்லா இருக்குது. பட் ஆனால் இது வந்து நல்ல முயற்சி. ஒரு எஜுகேஷனுக்கு, அப்புறம் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இப்போ நிறைய இருக்குல்ல. ப்ரைவேட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதோட கவர்மெண்ட்டுக்கு போகிறது பெஸ்ட்டு. நல்ல கருத்து சொல்ல வந்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அதில் சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாராலையும் பார்க்கப்படணும், எல்லாராலையும் யோசிக்கப்படணும். சமயத்தையான கருத்து. இப்போ நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நம்ம அதிகமாக இருக்கிறோம். நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் சம்பாதிக்கிறதுக்குன்னா பிள்ளைங்க படிப்புக்காகவும் அவங்களோட வளர்ச்சிக்காகவும் தான். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம செலவு பண்ணிடுறோம். அவங்களுக்கு சேவிங்ஸோ ஏதோ ஃப்யூச்சருக்கு எதுவுமே இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை. உண்மையிலே 2 பேரும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்லாவும் இருக்குது. சொல்லப்போனால் என்ன சொல்லலாம்னா அங்கங்கே சின்னதாக ஒன்று லைட்டாக, மித்தபடி படம் சூப்பரான படம் தான். மக்களுக்கு ரீச் ஆகுமான மக்கள் வந்து பார்த்து தான். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு பெருசாக யாரும் க்ரௌடு வர்றதில்லை. வந்தாங்க நல்லாயிருக்கும். மியூசிக் சூப்பராக வந்திருக்காங்க. மியூசிக் டேரக்டர் அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஒரு ரொமான்ஸ் சாங் போட்டிருந்தாங்க, டியூட் சாங். அதில் அருமையாக இருந்துச்சு. நானே கேட்டேன், யார் இந்த மியூசிக் டேரக்டர் நல்லா போட்டிருக்காங்களா, இந்த பட்ஜெட்டில் இப்படி சூப்பராக போட முடியுமா? சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலி வந்து பார்க்கலாம். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. எல்லா ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் எப்படி அப்படின்றத சொல்ல வராங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லே டிபெண்ட் பண்ணி இருக்கணும். எஜுகேஷன் இஸ் ஈக்குவல்ன்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு. கண்டிப்பாக ரீச் ஆகும். தேங்க்யூ. இல்லை நல்லாவே இருக்குது படம். இன்னும் நல்லாவே பண்ணியிருந்துருக்கலாம். பட் நல்லா இருக்குது படம். அதான் சொன்னேன், நான் படம் வந்து எதிர்பார்த்துலாம் வரல. டைட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. படம் எப்படி இது போய் பார்க்கலான்னு வந்தேன். நல்லாவே இருக்குது படம். அதாவது அவங்க சொல்ல வந்த கண்டென்ட் வந்து சூப்பராக இருக்குது.
ஏன்னா எஜுகேஷனை பற்றி காட்டியிருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூல் நடக்கிற அக்கிரமம் ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா அவங்க சொல்கிறத நம்ம பார்க்கும்போது பார்த்தா ப்ரைவேட் ஸ்கூலில் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் உள்ள இருக்குது அப்படின்னு விளம்பரம் ஆடெல்லாம் குத்துற மொபைல் வந்து பசங்களை வந்து எவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்ல, கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, நம்ம பசங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் வந்து போகிறோம். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கம்மியாகுது, டீச்சர்ஸ்க்கு கம்மியாகுது, பசங்களை சொல்லிக் கொடுக்குறது டீச்சர்ஸ்க்கு இல்லையேன்னு சொல்லிட்டு நமக்கு அந்தளவுக்கு பார்த்துன்னு பயமாகுது. இதுக்கப்புறம் என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூலே மேலு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஹீரோவோட பேர் ஆண்ட்ரூஸ். இது என்ன இது? கவர்மெண்ட் ஸ்கூலு மேலு சொல்கிற அளவுக்கு காட்டியிருக்காங்க படத்தில். இல்லை போய் சேருங்க சார் கண்டிப்பாக. ஏன்னா சில கவர்மெண்ட் ஸ்கூல் உண்மையிலேயே ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னா இப்போ நிறைய அக்கம் நடக்குது சார். நமக்கு வந்து இதில் சினிமாவில் காட்டுறதோடு தெரியுது. கண்ணுக்கு தெரியாத ஏகப்பட்ட ப்ரைவேட் ஸ்கூலில் அக்கிரமம் நடந்து தான் இருக்குது. சேர்மனுக்கு அநியாயம் பண்ணி தான் இருக்காங்க. சில இடத்துல வந்து டீச்சர்ஸுக்கு அநியாயம் பண்ணி தான் இருக்காங்க. இதில் டீச்சர்ஸுக்கு நல்லவங்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரிஜினலாக சில டீச்சர்ஸுக்கு வந்து பசங்களை டார்ச்சர் பண்ணி படிக்கிற அளவுக்குலாம் இருக்குது நடந்துருக்குது. அதெல்லாம் நமக்கு வெளியில் வரலை. நடைமுறையில் உண்மையிலேயே வெளியே வந்தால் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து மூடிட்டு சார் என்ன தனிப்பட்ட மிளகிறது சார். நான் பசங்களை ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்த்து படிக்க வச்சுருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒழுங்காக எல்லாரும் வாத்தியாருங்க எல்லாம் ஒழுங்காக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் பெரிய பெரிய மினிஸ்டர்ஸுக்கு பசங்களே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது இல்லையே, எங்கெங்கே ப்ரைவேட்டில் போயிடுறாங்க. ஸோ அவங்களே நம்புறது இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரைவேட்டில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸையும் இதுக்கப்புறம் வர ஃபியூச்சர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாமே ப்ரைவேட்டுக்கு உண்டான தகுதி எல்லாமே இருந்ததுன்னா பசங்க எல்லாரும் வந்து படிப்பாங்க சார். இது தனிப்பட்டவங்க என்னோட கருத்து. ஓகேங்களா? இது நடைமுறைக்கு நடந்ததுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பார்த்தோம், ரொம்ப ஜாலியாக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. சீரியஸான ஒரு மேட்ரு எஜுகேஷனை பற்றி சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப யூத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீரோயினி ஓகே, ஹீரோ ரொம்ப பிடிக்குது எல்லாருக்கும். அவனோட சிரிப்பு ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. அவன் ஒரு பெரிய ஹீரோ வரும் அந்த பையன். புரியல, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான். படம் ஓகேண்ணா, ஒன் டைம் பார்க்கலாண்ணா. ஆமாண்ணா, அதான் இந்த எஜுகேஷன் சிஸ்டமை பற்றி தான் சொல்ல வராங்க, தமிழ்நாட்டு எஜுகேஷன். ஓகே பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாண்ணா, ஒன் டைம்